அனைத்திற்கும் ஆதாரமான இயற்கையை வணங்கி சித்தர்கள் மற்றும் என் குருநாதர்களின் பொற்பாதங்களை என் சிரசின் மேல் ஏற்று இந்த வகுப்பை தொடங்குகின்றேன். நேசல் சைக்கிள், நம்மளுடைய நாடி சுழற்சி எப்படி நடந்துகிட்டு இருக்குது, நம்மளுடைய உடல் எடுக்கும்போது ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 பாகமா இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம இந்த முத்திரைக்காக நம்ம கன்சிடர் பண்றோம், அப்புறம் விரல் கைகளை எப்படி நம்ம மேப் பண்றோம் நம்மளுடைய அஸ்னா முத்ராவில். ஸோ இந்த ஃபிங்கர் மேப்பிங் அஸ்னா முத்ராவில் எப்படி நம்ம கொடுத்துருக்குறோம், இந்த இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அதாவது இது ஜஸ்ட் ஐ எம் எக்ஸ்பிளைனிங் த தியரிட்டிக்கல் ஆஸ்பெக்ட். ஒரு முத்திரை, நம்ம அஸ்னான்னு ஒரு முத்திரை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க நமக்கு சித்தர்கள். இதுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ், அதாவது அடிப்படை தத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கிட்டு, ஏன் எதுக்குங்கிறத அடுத்த கிளாஸ்ல சொல்றேன், என்ன நம்ம ஃபாலோ பண்றோங்கிறத தான் நம்ம அந்த கிளாஸ்ல பாக்குறோம். இப்போ முத்திரைன்னு எடுத்துக்குவோம். அதாவது முத்திரைங்கிறது டிஃபரெண்ட் கான்டெக்ட்ல டிஃபரெண்ட் யூசேஜா இருக்குது. அந்த முத்திரைங்கிற நேம் இப்போ சில நேரம் சீக்ரெட் மெசேஜ் பாசிங்க்கு முத்திரையை யூஸ் பண்றாங்க. அதாவது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அந்த சைகை மூலம் நீங்க சீக்ரெட்டா சில மெசேஜை பாஸ் பண்ணலாம். சில நேரம் நம்மளுடைய ஃபீலிங்ஸை கன்வே பண்றதுக்கும் முத்திரைகளை பயன்படுத்துறோம். சில நேரம் ட்ரெடிஷ்னல் தெரப்பி, நம்மளுடைய பாரம்பரிய தெரப்பி இருக்குது. அது என்ன பண்ணுவோம்னா, மெயினா நம்மளுடைய உடல்ல இருக்கிற பயோ எனர்ஜியை ரெகுலேட் பண்றதுக்கு செய்யறதுதான் ட்ரெடிஷ்னல் தெரப்பி. அது ஒரு சிகிச்சை முறை, பாரம்பரிய சிகிச்சை முறை. அதே மாதிரி முத்திரைகள் சிம்பிள் ஆஃப் அத்தாரிட்டி, அதாவது ஒரு சீல், ஆபீஸ் சீல் கீழே கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 3 படம், அதாவது கவர்மெண்ட் சீல் அல்லது ஏதோ ஒரு அத்தாரிட்டியோட சீல். அந்த சீலை போட்டோம்னா அது இட் இஸ் அ ஜிஓ, கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது தெரியும். ஸ்டாம்புன்னு சொல்லுவோம், சீல்னு சொல்லுவோம். இந்த சீலோட மீனிங் வேற, இன்னொன்னு சீல்னா அதை லாக் பண்றதுங்கிற மீனிங்லயே வரும். ஸோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ல யூஸ் பண்றது. ஆனா நம்ம யூஸ் பண்ண போறது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் முத்ரா. அந்த இது நம்ம ட்ரெடிஷ்னல் தெரப்பீஸ் கீழையும் வரும் இந்த முத்திரைகள். அதாவது நிறைய ஹீலிங் மெத்தட் இருக்கு. அக்கு பிரஷர், அக்கு டச், அப்புறம் அக்கு பஞ்சர், அதே மாதிரி ரெய்கி, ரெஃப்ளக்ஸாலஜி, பிராணிக் ஹீலிங், முத்ரா தெரப்பி, இப்படின்னு ஏகப்பட்ட ட்ரெடிஷ்னல் தெரப்பீஸ் ஆர் பீயிங் யூஸ்ட். நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல ஒண்ணுதான் முத்ரா தெரப்பியும் கூட. இதை நம்ம ட்ரக்லெஸ் தெரப்பின்னு சொல்லலாம், மருந்து இல்லாத ஒரு சிகிச்சை முறை. இதை சில நேரம் சப்ளிமெண்டரி தெரப்பின்னு சொல்லுவோம். ஏற்கனவே மற்ற ஒரு சிகிச்சை முறை எடுத்துக்கிட்டு அதை துரிதப்படுத்துறதுக்கோ நமக்கு அது பண்றதுக்காக இந்த தெரப்பியை யூஸ் பண்ணுவோம். அதாவது அட்ஜங்க் தெரப்பி, அதுவும் அடிஷனலா நம்ம பண்றது, கூடுதலா பண்றது ஏற்கனவே உள்ளதுல, அல்லது எனர்ஜி பூஸ்டர் இப்படின்னு சொல்லலாம். இந்த தெரப்பிஸ் எல்லாம் இந்த பர்பஸ்க்காக, தெரப்பிங்கிற கான்செப்ட்லயும் நம்ம முத்திரை யூஸ் பண்றோம். இப்போ நம்ம ஆக்சுவலா முத்திரை நமக்கு வேண்டிய கான்டெக்ஸ்டுக்கு வேண்டியது மாத்திரம். அதாவது யோகா ட்ரெடிஷன்ஸ்ல முத்திரைகள், நிறைய முத்திரைகள் இருக்கு. நம்ம யோகா ட்ரெடிஷன் முத்திரையை மாத்திரம் நம்ம கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா, இதுல மெயினா 5 டைப்ஸ் ஆஃப் முத்ராஸ் ஆர் தேர். முதல்ல ஹஸ்த முத்திரை. ஹஸ்தனா ஹேண்ட்னு அர்த்தம், கை மூலம் செய்யற முத்திரைகள். ஒரு கையை வச்சும் பண்ணலாம், 2 கையை வச்சும் பண்ணலாம். இதான் சிங்கிள் ஹேண்ட் ஆர் ஜாயின் ஹேண்ட். இந்த ஹஸ்த முத்திரை என்ன சொல்றாங்கன்னா, இட் இஸ் அ சயின்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ். திஸ் இஸ் வாட் தே சே இன் த புக்ஸ். யோகா ட்ரெடிஷன்ல சொல்ற இதெல்லாம் ஹஸ்த முத்திரை தான் மெயினா நமக்கு ஒரு சயின்ஸ் ஆஃப் யூனியன் ஆஃப் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹஸ்த முத்திரையிலேயே நமக்கு திருப்பி 4 டைப்பா சொல்றாங்க. எல்லாம் இருக்கிற எக்ஸிஸ்டிங் முத்திரை புக்ஸ்ல இருந்து தான் இதெல்லாம் எடுத்தது ரெஃபரன்ஸ். ஜெனரலா இந்த 5 கேட்டகரி தான் எல்லா முத்திரை புக்லையும் சொல்றது. ஃபர்ஸ்ட் ஐகனோகிராபிக் டெபிக்ஷன்ஸ் ஆஃப் காட்ஸ், டெமான்ஸ், கவர்னன்ஸ். இது எப்படின்னா, இது ஒரு சிம்பல். இப்போ நீங்க எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா, அந்தந்த ஊர்ல எல்கையில காவல் தெய்வம்னு வச்சிருப்பாங்க. அந்த காவல் தெய்வம் கையில பயங்கரமான வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க. அது என்னன்னா, கெட்டதை அழுத்து நல்லதை பாதுகாப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஐகனோகிராபிக் டெபிக்ஷன். சோ அதையும் முத்திரைன்னா சொல்லுவாங்க. அதே மாதிரி சில நேரம் கடவுள், நீங்க கோயில போய் பாத்தீங்கன்னா, எல்லா இதுலயுமே கடவுள் இந்த கையை இப்படி காட்டுறது மாதிரி அபய முத்திரைன்னு சொல்லுவோம், பிளஸ் பண்றது.
உங்களை காப்பாத்துவோம், ஃபியர் வேண்டாம், யூ கேன் ஹேவ் பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்றதுக்காக காட்டுறது இந்ததும் ஒரு முத்திரைன்னு தான் சொல்லுவோம். இதை வந்து ஐகனோகிராபிக் டெபிக்ஷன்ஸ், நம்ம பல சிலைகள்லையோ மற்ற வடிவங்களையோ இதை காட்டுறது. அடுத்தது வந்து யோக முத்திரை. நிறைய யோகாஸ் இருக்குது, யோகிக் பிராக்டிசஸ் எக்கச்சக்கம் இருக்குது. அஷ்டாங்க யோகம், வாசி யோகம், சிவயோகம், நிறைய யோகா இருக்குது. அந்த யோகத்திலையும் இவங்க வந்து நிறைய இந்த முத்திரைகளை பயிற்சி பண்றாங்க. அப்புறம் சில சடங்காச்சாரங்கள், ரிச்சுவல்ஸ், தந்திரிக் பிராக்டிசஸ், தாந்திரிகம், அந்த சடங்காச்சாரங்களையும் இந்த முத்திரைகள் பயன்படுத்துவது, அதாவது நியாச முறைன்னு சொல்லுவோம், அதுல நம்ம முத்திரைகளை யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து நிருத்திய முத்ராஸ், இதுதான் வந்து டான்ஸ் முத்ரா. நம்ம வந்து பரதநாட்டியம், கிளாசிக்கல் டான்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அதுல ஒவ்வொரு அபிநயமும் கையாலையும் சிலதை சொல்லுவோம், அதே மாதிரி ஃபேஸியலையும் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இந்த டான்ஸ் முத்ராஸ்லாம் ஒரு வேர்ட்ஸே இல்லாம நான் வெர்பல் வே ஆஃப் கம்யூனிகேட்டிங் எ ஸ்டோரி, அதுக்காக யூஸ் பண்றது. ஸோ இதெல்லாமே கை மூலம் சிலதை காட்டி சிலதை எக்ஸ்பிரஸ் பண்றோம். ஸோ இது எல்லாமே ஹஸ்த முத்திரை கீழே வரும். அடுத்தது வந்து மனமுத்திரை, அதாவது ஹெட்னு சொல்லுவோம். ஹெட்னா தலையில இருக்கிற கண்ணு, வாய், மூக்கு, இத மூலம் நம்ம வந்து பயன்படுத்தி இந்த முத்திரைகளை செய்வோம். கேசரி முத்திரை அதுல சொல்லுவாங்க, நிறைய முத்திரைகள் அதுல இருக்குது. நம்ம அந்த முத்திரைகளை பற்றி போக வேண்டாம். இது வந்து மெயினா பிரத்யாகாரம், அப்படி அந்த டாபிக் கீழே வரும். அஷ்டாங்க யோகத்துல பிரத்யாகாரம், அதாவது இன்டர்னலைசேஷன் ஆஃப் சென்சஸ், நம்மளுடைய எல்லா பொறிகளையும் உள்முகமாக திருப்புவதற்காக பயன்படுத்தப்படுறது. அடுத்தது வந்து காயமுத்திரை, நம்மளுடைய ஆசனங்களை சில போஸ்டர்ல வச்சுட்டு சில பிரீத்திங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றது, விசுவலைஸ் பண்றது, இந்த மாதிரி உள்ளதெல்லாம் வந்து காயமுத்திரைன்னு சொல்லுவாங்க, ஆசனங்களை வச்சு இது பண்றது. அடுத்தது பந்த முத்ராஸ். இந்த பந்த முத்ராஸ் தான் இதுல உள்ள இது வந்து சீலுங்கிறது என்ன மீனிங்னா லாக் பண்றது, இன்டர்னல் லாக். சில ஆசனாவும் கும்பகாவும் சேர்ந்து பண்ணி நம்ம அந்த எனர்ஜியை கீழே போகாம லாக் பண்ணி மேல்முகமா திருப்புறது, குண்டலினி சக்தியை எழுப்புறதுன்னு சொல்லுவாங்க. அது மூலபந்தம், ஒட்டியான பந்தம், நிறைய பந்த முத்திரைகளும் இருக்குது. அடுத்தது ஆதார முத்திரைகள், பேஸ் முத்ரா, பெரனியல்னு சொல்லுவோம். தட் இஸ் ஃபார் சப்ளிமேட்டிங் தி செக்ஸுவல் எனர்ஜி அண்ட் டைரக்ட் அப்வர்ட்ஸ், கீழ்முகமா திருப்பாம நம்மளுடைய ஆசைகள் வந்து கீழ் நோக்கி இருக்கிறத மேல் நோக்கி திருப்புறது, அதுதான் ஆதார முத்திரைகள். ஸோ இந்த எல்லா முத்திரைகளுமே வந்து யோகா ட்ரெடிஷன்ல ஃபாலோ பண்றது. இப்ப நம்ம சொல்ற ஏன்சியன்ட் சித்தர்ஸ் நேச்சர் அலைன்டு முத்ரா எந்த கிளாசிபிகேஷன் கீழே வரும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியணுங்கிறக்காக சொல்றோம். இந்த இது வந்து ரெண்டு கையும் யூஸ் பண்ணி பண்றோம். ஸோ ஹேண்ட் முத்ராஸ் ஆர் ஹஸ்த முத்ரா கீழே வரும். இப்போதைக்கு மெயினா உங்களுக்கு சொல்லி கொடுக்கறது பியூரிஃபிகேஷன் ஆஃப் பாடி அண்ட் மைண்ட், மனசையும் உடலையும் சுத்திகரிப்பதற்காக பயன்படுத்தப்படுது. ஸோ இது வந்து ஹஸ்த முத்திரை. இதே நம்ம வந்து யோகா முத்ராஸ் கணக்குலயே சேர்த்துக்கலாம். ஒரு யோகம், யூனிசன் ஆஃப் தீஸ் திங்ஸ், மைண்ட், பாடி, அந்த கணக்கு தான். யூனியன் ஆஃப் யூனிவர்சல் எலிமெண்ட்ஸ், அதை தான் பண்ண போறோம். ஸோ இந்த ஹஸ்த முத்திரை டைப்பு கீழே தான் நம்ம அஸ்னா முத்திரையும் வரும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த யோக தத்துவ முத்ரா விஞ்ஞானா, ஆக்சுவலா முத்திரைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது ரீசெண்டா கடைசியில நமக்கு கொடுக்கப்பட்டது. கொஞ்சம் அக்கார்டிங் டு சயின்ஸ், அக்கார்டிங் டு சம் ரீசன்ட் டெக்னாலஜிஸ், தே ஹவ் அரைவ்ட் யோக தத்துவ முத்ரா விஞ்ஞானா. இந்த ஒரு முறைதான் இப்போ வந்து ரீசெண்டா யூஸ் பண்றது. நீங்க பாத்தீங்கன்னா கரண்ட சமீதா, அதே மாதிரி ஹதயோக பிரதீபிகா, இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல நிறைய முத்திரைகள் இருக்குது. நம்ம போக்கஸ் பண்றது யோக தத்துவ முத்ரா விஞ்ஞானா, அதாவது சயின்ஸ் ஆஃப் யோக முத்திரைன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இந்த இதுல கொடுத்திருக்கிற பேஸ் தான் வச்சு எல்லா முத்திரைகளும் இப்போதைக்கு நம்ம எல்லா இடத்துலயும் பழகிட்டு வர்றதுலாம் அதுதான். இதுல என்ன பண்ணுவாங்கன்னா, all diseases in the body and disturbances of mind result from the imbalance of 5 elements and disruption of natural flow of prana. உள்ளுக்குள்ளால ஓடுற உயிர் சக்தி கரெக்டா போகாம எங்கேயோ தடப்படுறதுனாலையும், நம்மளுடைய 5 பஞ்ச பூதங்கள்னு சொல்றோம் இல்லையா, 5 பூதங்கள் வந்து இம்பேலன்ஸ் ஆகுது, கரெக்டா எக்ஸாக்டா சமநிலையில இல்ல. அப்படிங்கிற கண்டிஷன்ல வரும்போது நமக்கு வந்து இந்த முத்திரைகள் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பர்பஸுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்கிறது யோக தத்துவ முத்ரா விஞ்ஞானத்திலே கிளியரா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம முத்திரையும் இந்த கேட்டகரி கீழே தான் வருது.
இப்போ நம்ம அஸ்னா முத்திரைக்கு வந்துரும் நேரடியா. ஏன்னா இன்னைக்கு முத்திரை பயிற்சி உங்களுக்கு தொடங்கி விட்டுறணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி நம்ம வந்து இந்த பயிற்சிக்கு வேண்டிய முக்கியமான கருத்துகள் மட்டும்தான் இப்போ இந்த கிளாஸ்ல நடத்துறோம். இதுக்கு அடுத்து ஒவ்வொன்றுக்கும் சயின்டிபிக்கா ரீசன் இருக்குது. அதுக்கு பல வகையான சாஸ்திரங்களோ அல்லது நம்மளுடைய நூல்களோ சித்தர்கள் நூல்களோ அதுக்கு எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது. அது ஒவ்வொன்றையும் தனித்தனியா அடுத்தடுத்து வார கிளாஸ்ல நம்ம நடத்துவோம். ஏன்னா இப்போதைக்கு முத்திரையை வந்து தொடங்கணும்னா பேசிக்கா சில விஷயங்கள் தெரியணும். இப்போ நம்ம அஸ்னா முத்ரா வந்து நம்ம ஃபாலோ பண்றது லூனார் கேலண்டர், சோலார் கேலண்டரும் இருக்குது, லூனார் கேலண்டரும் இருக்குது, ரெண்டையும் கம்பைன் பண்ணியும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஃபாலோ பண்றது வந்து லூனார் கேலண்டர் தான். அடுத்தது வந்து நேசல் சைக்கிள், நம்ம நாடி சுழற்சி எப்படி உடல் எங்கும் பிராணசக்தியை பரப்புதுங்கிற ஒரு ஃபண்டமெண்டல் கான்செப்ட் தெரியணும். அடுத்தது நம்ம வந்து லூனார் கேலண்டரை யூஸ் பண்றதுனால நம்ம வந்து வளர்பிறை தேய்பிறை, அதாவது வேக்சிங் அண்ட் வேனிங் ஆஃப் மூனை கன்சிடர் பண்ணி தான் இந்த முத்திரைகள் வந்து செய்யறோம். ஸோ அதை பற்றி ஒரு சிம்பிளா ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். அப்புறம் நம்ம உடம்ப வந்து நம்ம எப்படி வந்து பிரிச்சு பார்த்து முத்திரைகளை இங்க கையாளுறோங்கிறதுக்காக வேண்டிதான் நம்மளுடைய உடம்ப வந்து கம்ப்ளீட்டா 96 தத்துவம் படிச்சாலும் இந்த 96 தத்துவங்களுமே பஞ்ச கோஷங்கள்லையும் அந்த கரணங்கள்லையும் அடங்கிவிடும். 96 தத்துவமும் இந்த 10 தத்துவத்துக்குள்ளால அடக்கம். அதாவது 10 உடல் கூறுன்னு சொல்லலாம். தத்துவங்கிறது உங்களுக்கு தான் இருந்ததுன்னா அது பஞ்ச கோஷங்கள் அந்த கரணங்கள் இது எல்லாத்துலயுமே வந்து இதை மாத்திரம் நம்ம இது பண்ணாலும் இதோட என்ன சொல்றது விருத்தி எக்ஸ்பேன்ஷன் அதோட விகாரம் அதாவது இதோட வேற வழியா தெரிஞ்சு வாரது இது எல்லாம் தான் 96 தத்துவம். உடல் வந்து 96 தத்துவங்களால் ஆனதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். அது வந்து ஒவ்வொரு பிலாசபி டாக்டரின் படி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனாலும் எல்லாத்துலயும் இந்த பஞ்சகோஷங்கள் அந்த கரணங்கள் சொல்லப்படுது. சோ இந்த 10 நம்ம அடக்கிடுறோம். இந்த 10ஐயும் 10 விரலுக்குள்ளால அடக்கிட்டு இந்த 10 விரல்களையும் எப்படி மேப் பண்றோம் அப்படிங்கறதான் இந்த அஸ்னா முத்திரையோட ஃபண்டமெண்டல் கான்செப்ட். இப்போ 1 by 1 வருவோம். நம்ம வந்து உடம்புல வந்து சந்திரனோட தாக்கம் அதோட டாமினேஷனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய முத்திரைகளே கொடுக்கப்பட்டிருக்கு. உடம்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து பரு உடல் அல்லது பிசிக்கல் பாடி, இன்னொன்னு வந்து சூக்ஷ்ம பாடி, தட் இஸ் சட்டில் பாடின்னு சொல்லுவோம். நுட்பமான உடல் சூக்ஷ்ம உடல்னு சொல்லுவோம். இது ரெண்டு பேஸா பிரிச்சுக்கலாம். அந்த தூல உடம்ப வந்து நம்ம வந்து தேய்பிறை சந்திரனோட கனெக்ட் பண்றோம். சூக்ஷ்ம உடம்ப வந்து வளர்பிறை சந்திரனோட கனெக்ட் பண்றோம். இது எல்லாத்துக்கும் ரீசனிங் இருக்குது. அந்த எவிடன்சஸ் எல்லாம் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து தூல உடம்பு பிசிக்கல் பாடி அப்படிங்கிறத வந்து தேய்பிறை சந்திரனோடையும் சூக்கும உடம்பு அதை வந்து வளர்பிறை சந்திரனும். இப்போ தூல உடம்புன்னு சொல்றது வந்து கோஷங்கள், பஞ்ச கோஷங்கள், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த 5 கோஷங்களையும், ஏன்னா இதெல்லாம் வந்து சரீரத்தை குறிக்குது எல்லாமே. இது வந்து என்னன்னா எல்லா உணர்வுகளுக்கும் உள்ள நிலைக்களம். பஞ்சபூதங்கள் அனைத்து உணர்வுகளுக்குமான நிலைக்களம், அதுக்குரிய பிளாட்ஃபார்ம். அதனால்தான் இதை வந்து சரீரம்னு சொல்றோம். இதுலதான் மற்ற ஆக்ஷன்ஸ் நடக்கும், எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். சோ இதை தூல உடம்புன்னு சொல்லும் போது பஞ்ச கோஷங்களை கன்சிடர் பண்றோம். அடுத்தது சூக்ம உடம்புன்னு பார்க்கும்போது அந்த கரணங்கள் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 4 தான் நமக்கு வந்து அந்த கரணங்கள். இது வந்து எதனால ஆளப்படுதுன்னா ஆன்மாவால. 5வது ஆன்மாவையும் கன்சிடர் பண்ணிக்கிறோம் விரல்னு பார்க்கும்போது. ஆனா நமக்கு வந்து அந்த சூக்கும உடல் நம்ம சொல்றது அந்த கரணங்களை தான் சொல்றோம். அப்போ அந்த கரணங்களை வளர்பிறை சந்திரனோடையும் கோஷங்களை தேய்பிறை சந்திரனோடையும் அசோசியேட் பண்றதா நம்மளுடைய முத்திரையோட ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் கான்செப்ட். கோஷங்கள் தேய்பிறை, அந்த கரணங்கள் வளர்பிறை. இப்ப பாத்தீங்கன்னா உடல்ல வந்து நமக்கு வலது பக்கம் ரைட் சைடு வந்து அந்த கரணத்தை கன்சிடர் பண்றோம். ரைட் சைடு ஆஃப் த பாடி இஸ் கன்சிடர்ட் டு பி அந்த கர்ணாஸ். லெஃப்ட் சைடு ஆஃப் த பாடி இஸ் கன்சிடர்ட் டு பி பஞ்சகோசாஸ்.
ஏன்னா நம்ம வளர்பிறை தேய்பிறையில தான் நம்ம முத்திரைகளை ஒத்திசைவு பண்ணி செய்யறோம். அப்போ நமக்கு அந்த அந்த கரணங்களை பியூரிஃபை பண்ணணும்னா எந்த பாகத்தை எந்த டைம்ல எப்படி பண்ணணுங்கிறக்காக நம்ம கன்சிடர் பண்றது வலது பக்கம் அந்த கரணங்களும் இடது பக்கம் பஞ்ச கோஷங்களும். இதை மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த கரணத்தை நம்ம வளர்பிறையோட சம்பந்தப்படுத்துறதுனால வளர்பிறை காலத்துல நம்ம செய்யற முத்திரைகள் அந்த கரணத்துக்கானது. தேய்பிறையை பஞ்ச கோஷங்களோட கனெக்ட் பண்ணிருக்கிறதுனால இது தேய்பிறை காலத்துல நம்ம இந்த பயிற்சியை செய்வோம். அதுக்காக இதை சொல்றோம். சோ வலது பக்கம் இடது பக்கம் என்னென்ன குறிக்குதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க. வலது பக்கம் அந்த கரணம், இடது பக்கம் பஞ்ச கோஷங்கள். இது சரீரம் இடது பக்கம், வலது பக்கம் உணர்வுகளை தூண்டக்கூடிய அந்த கரணங்கள். அந்த உணர்வுகள் ஆடுற களம்தான் நம்மளுடைய பஞ்ச கோஷங்கள். இப்போ நேசல் சைக்கிள் பற்றி அடுத்து சொல்ல வரோம். ஏன்னா முதல்ல சந்திர நாள் காட்டி அல்லது நம்ம மூன் கேலண்டரை ஃபாலோ பண்ணுவோம். லூனார் கேலண்டர்னு சொல்லுவோம். லூனார் கேலண்டரை ஃபாலோ பண்ணிட்டு வளர்பிறை தேய்பிறைய உடல்ல உள்ள அந்த கரணத்துக்கும் கோஷங்களுக்கும் கனெக்ட் பண்ணிடுறோம். அடுத்தது நேசல் சைக்கிள். இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு இடது சுவாசம் வலது சுவாசம் ரெண்டும் போகுது. நமக்கு அகஸ்தியர் வைத்திய காவிய 1500ல அவர் கொடுத்திருக்கிறாரு பாடல் எண் 5. அதை பாத்தீங்கன்னா அந்த பாட்டுல கொடுத்திருக்கிற கருத்தை சொல்றேன், மற்றவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாசிச்சுக்கோங்க. இடது சுவாசம் செல்லும் பாதை என்ன, வலது சுவாசம் செல்லும் பாதை என்ன? அந்த பாத்து தான் நாடிங்கிறது நம்ம உயிர் சக்தி உடல் எங்கும் பரவுற ஒரு பாதை. இட் இஸ் அ பாத்வே. நாடி இஸ் த பாத்வே. அதை கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இடது சுவாசம் இடகலைன்னு சொல்லுவோம், வலது சுவாசத்தை பிங்கலை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எளிமையா இருக்கிறதுக்காக இடது சுவாசம் வலது சுவாசம்னே ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா பாடல்கள்ல அந்த பேர் வரும், இடகலை பிங்கலை அப்படின்னு. பிங்கலைங்கிறது வலது சுவாசத்தை குறிக்குது, இடகலைங்கிறது இடது சுவாசத்தை குறிக்குது. அதாவது இடது சுவாசம் செல்ற நாடி அந்த பாத்தை எப்படி இருக்குன்னா வலது கால் பெருவிரல்ல இருந்து தொடங்கி கத்தரிக்கோல் மாறலன்னா கிறிஸ்கிராஸ் ஆகி கபாலம் வரை பாய்ந்து மண்டையோடு வரைக்கும் மேல போய் அப்புறம் இடது நாசிய பற்றி அடுத்தது இடது கையில போய் பொருந்தி போயிடும். அதே மாதிரி வலது சுவாசமும் இடது கால் பெருவிரல்ல தோன்றி கிறிஸ்கிராஸ் ஆகி, அதாவது எதுல கிறிஸ்கிராஸ் ஆகும்னா கண்டத்துலன்னு சொல்லியிருப்பாங்க, அதாவது த்ரோட்ல. அப்புறம் கபாலம் வரை மண்டையோடு வரைக்கும் மேல போய் வலது நாசிய பற்றி வலது கரத்தில் போய் சேர்ந்துரும். ஸோ இதுதான் இதோட என்டையர் பாத். அது அந்த அளவுக்கு கணிச்சு அப்சர்வ் பண்ணி அனுபவத்துல சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த பாடல் இன்னொரு பாடலும் சொல்லியிருக்காரு. இதே கருத்தை தான் அகஸ்தியரோட நாடி சாஸ்திரம் பாத்தீங்கன்னா திரிநாடி அப்படிங்கிறதுல சொல்லியிருப்பாரு. இதுலயும் இந்த இடது சுவாசம் வலது சுவாசம் ரெண்டும் கால்ல இருந்து தலை வரை அந்த நாடியோட சக்தி ஓட்டம் நடக்குது. இது ஒண்ணு எக்ஸ்ட்ரா என்ன பாயிண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா கத்தரிக்கோல் மாறல மாறி கபாலம் வரை, அதாவது மேல வரைக்கும் சென்று மார்பில் பாய்ந்து இடது கால் மற்றும் இடது கை வலது கை பக்கம் போய் பொருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவ்வளவுதான் அடிஷனலா. இப்போ இந்த கான்செப்ட தான் இப்போ நம்ம பிக்டோரியலா இங்க பாக்குறோம். நமக்கு இங்க பாத்தீங்கன்னா அதாவது இது வலது சுவாசம் அப்படிங்கிறது ரெட் கலர், இடது சுவாசம்ங்கிறது டார்க் ப்ளூ கலர். இத பாருங்க. இப்போ இந்த நேசல் சைக்கிள்ல என்ன நடக்குது? வலது சுவாசம் இடது கால், அதாவது நமக்கு வலது சுவாசம் ப்ளூ கலர், சாரி, வலது சுவாசம் ப்ளூ கலர், இடது சுவாசம் நமக்கு ரெட் கலர்ல இருக்குது. இப்ப வலது சுவாசம் எடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுது? இடது காலில் உள்ள பெருவிரல்ல தோன்றி இப்படியே இந்த பாத்வே தான், இங்கதான் ஸ்டார்டிங் இங்கதான் முடிவுன்னு கிடையாது. இது ஒன்லி பாத்வே. நம்ம சுவாசத்து மூலம் தான் இந்த இதெல்லாம் போகுது. இப்ப பாத்தீங்கன்னா இப்படியே மேல இங்க விசுத்தி, அதாவது த்ரோட்ல அப்படியே கிராஸ் ஆகி இங்க மேல கபாலம் வரைக்கும் போய் திருப்பி நேசல் வழியாவும் போகும். அதே மாதிரி இங்க மார்பு வரைக்கும் இங்க அந்த பாத் இங்க வந்துரும், கைக்கு வந்துரும்.
அப்போ கால்ல இருந்து கை வரைக்கும் இது வந்து மெயினான ரூட்டை சொல்றோம். அதுல இருந்து நிறைய பிரிவுகள் வந்து எல்லா பாகத்துக்கும் போகும். இதுல என்ன சொல்ல வரோம்னா, அந்த சுவாசம்ங்கிறது வந்து நம்மளுடைய உயிர் சக்தி உடலெங்கும் பரவுறதுக்கு நாடிகள் இருக்குது. நம்ம மெயினான 2 நாடியை தான் எடுத்திருக்கிறோம். 72,000 நாடி இருக்குது. சித்தர்கள் நமக்கு சொல்லியிருக்க 72,000 நாடி இருக்குது. இந்த மெயின் நாடிகள் இது 2 தான். சுவாசம் மூலம் நமக்கு வந்து அந்த உயிர் சக்தியை பரவுறதுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுது. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறோம். உடல்ல எப்படி போகுது அந்த 2 பாடலோட கருத்தை இந்த படத்துல கொண்டு வந்தாச்சு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பாடல் புரியணும்னு தேவையில்லை. அந்த பாடலை என்ன சொல்லியிருக்கோமோ அதைத்தான் சொல்லியிருக்கிறோம். அதாவது the root of left breath goes up from the big toe of right foot and does crisscross in the throat and flows up to the skull and attaches to the left nostril and reaches through the chest to the left hand. இதுதான் அந்த இதோட கம்ப்ளீட் கான்செப்ட். ஒண்ணு வந்து இடது சுவாசம் எப்படி போகுது, பெருவிரல்ல தொடங்கி த்ரோட்டு கிட்ட கிராஸ் ஆகி மேல மண்டையோட ஓடு வரைக்கும் போய் திருப்பி நாஸ்ட்ரல் வழியாகவும் கிடக்கும். அதே மாதிரி அதே இது கீழே மார்பு வரைக்கும் வந்து கம்ப்ளீட்டா அந்த கைக்கு போயிடும். அப்போ தொடக்கம் வந்து வலது பக்கம் தொடங்கி கிறிஸ்கராஸ் ஆகி திருப்பி இடது பக்கத்துல போய் சேரும். இது இடது பக்கம் தொடங்கி வலது பக்கம் போகும். இதுதான் இதோட பாதை. சோ இந்த நேசல் சைக்கிளை புரிஞ்சுக்கணும். இது எதுக்காக சொல்றோம்னா, நம்மளுடைய உடல் எங்கும் அந்த உயிர் சக்தி பரவுறதுக்கு இந்த 2 சுவாசங்கள் தான் முக்கியம். இந்த 2 நாடிகள் மூலம் செல்லுகின்ற சுவாசமே முக்கியம். அதனாலதான் நம்ம வந்து இடது சுவாசத்தை கண்காணிங்க, வலது சுவாசத்தை கண்காணிங்க, அந்த சுவாசம் நடக்கும் போது இந்த வேலையை செய்யுங்க அப்படின்னு சொல்றோம். அடுத்தது நம்ம வந்து வளர்பிறை தேய்பிறை அதை கன்சிடர் பண்றோம். இப்போ வளர்பிறை தேய்பிறைனா என்ன? நமக்கு வந்து சூரியன்ல இருந்து ஒளி கிடைக்குது. சந்திரனுக்கு ஒரிஜினல் ஒளி கிடையாது. சந்திரன் வந்து பூமியை சுத்துது. ஆனா சூரியன்ட்ட இருந்து வாங்கி அந்த பூமியை சுத்தும் போது நம்மளுடைய அந்த சூரியனுக்கு நேர பக்கத்துல இருக்கும்போது, அப்போ பூமிக்கு முன்னாடி இந்த 2க்கும் இடையில இங்க இருக்கும்போது என்ன ஆகும்னா, இது வந்து நமக்கு வந்து தேய்பிறையில கடைசியில அமாவாசைன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த சூரிய ஒளியோட கம்ப்ளீட் இதுல வந்து இந்தோட ஒளியே தெரியாது. இதே இது கம்ப்ளீட்டா இங்க பேக் சைடு வரும்போது என்ன ஆகும்னா, பூமி மறைச்சிருது சூரியனை கம்ப்ளீட்டா. அப்போ இதோட ஒளி வந்து நமக்கு தெரியும். இதைத்தான் ஃபுல் மூன் சொல்லுவோம். சோ நமக்கு வளர்பிறை காலத்துல ஃபுல் மூன், அதாவது நமக்கு சந்திரன் வந்து ரொம்ப தள்ளி இருக்குது, தூர போயிருது. சந்திரன் வந்து சூரியனுக்கு பக்கத்துல போகும்போது சூரிய ஒளி தாக்கத்தினால இதோட ஒளி தெரியாதனால இருளா ஆயிருது. இதுதான் வளர்பிறை தேய்பிறை. ஏன்னா சுத்தி வரும்போது அந்தந்த டைரக்ஷன் தகுந்தபடி கொஞ்சம் கொஞ்சமா ஒளி தெரிஞ்சு வரும். மேக்சிமம் தெரிகிறது வந்து ஃபுல் மூன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதுதான் நமக்கு வந்து சயின்ஸ் படியும் உள்ளது, உண்மையிலே உள்ளது. இப்ப இதைத்தான் டீட்டெயில்டா நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இதைத்தான் கிருஷ்ணபக்ஷம், அடுத்தது வந்து நமக்கு வந்து சுக்லபக்ஷம்னு 2ம் சொல்லுவாங்க. வளர்பிறைய சுக்லபக்ஷம், அந்த 15 நாள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் கூடிக்கிட்டே வருது, தேய்பிறையில எப்படி முழுசுல இருந்து குறையுதுங்கிறதா அந்த 15 நாள். இது வந்து நம்ம அட்வான்ஸ் முத்திரைக்கு வேணும். ஜஸ்ட் இருக்கிறத சொல்லிடுறேன். அதாவது அந்த வளர்பிறை தேய்பிறைய நம்ம வந்து கன்சிடர் பண்ணி தான் உடம்புல வந்து எப்படி நம்ம சக்தியை டிஸ்ட்ரிபியூட் பண்றோங்கிறது நம்மளுடைய முத்திரையோட கான்செப்ட். இது வந்து நம்ம அட்வான்ஸ் முத்திரை பண்ணும் போதுதான் இதை பற்றி பார்ப்போம். இது எப்படி இந்த மாதிரி 15 நாளும் நமக்கு வந்து சுத்தி வரும்போது அதோட ஒளி கிரணங்கள் எப்படி பிரதிபலிக்கப்படுது அப்படிங்கிறது தான். அதுக்காக இந்த டயக்ராம். இது புரியட்டால் நீங்க கவலைப்பட வேண்டாம். வளர்பிறை தேய்பிறைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து நமக்கு உடல்ல பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்னோம். ஒண்ணு வந்து ஒரு பக்கத்தை நம்ம வந்து அந்த கரணங்களுக்கும் இன்னொரு பக்கத்தை கோஷங்களுக்கும் நம்ம கன்சிடர் பண்றோம்னு சொல்றோம். அப்போ நமக்கு வந்து பஞ்ச கோஷங்கள்னா என்ன, அந்த கரணங்கள்னா என்னன்றத ஒரு மினிமமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னும் டீட்டெயில்டா அடுத்த கிளாஸ்ல சொல்லுவோம். ஏன்னா நம்ம வந்து அந்த மேப்பிங்க்கும் போக வேண்டி இருக்கிறதுனால நான் வந்து மினிமத்தை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னன்னு மாத்திரம் சொல்லிடுறேன். அவ்வளவுதான். இப்ப பஞ்ச கோஷங்கள்னு பார்த்துட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்னதான் அன்னமய கோஷம். இது வந்து பிசிக்கல் பாடி, ஆக்சுவலா பருவுடல்னு சொல்றது. பிராணமய கோஷம்
இது வந்து வைட்டல் எனர்ஜி பாடின்னு சொல்லுவோம். இந்த அன்னமய கோஷத்துக்கு மெயினா உள்ளது வந்து அந்த பிராணசக்தி தான் அதுக்கு சோர்ஸ். ஏன்னா நீங்க உடம்பே இருந்தாலும் பிராணன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உயிர் இல்லைன்னு சொல்லிடுவோம். உயிர் இயக்கத்துக்கு அந்த அன்னமயம் வந்து ஸ்ட்ரக்சர், அந்த ஸ்டெபிலிட்டிக்கு எல்லாம் நமக்கு இருக்குது. சப்த தாதுக்களால் ஆனவை அன்னமய கோஷம்ங்கிறது வந்து நம்ம உடம்புல தெரிகிற எல்லா சப்த தாதுக்கள்னு சொல்லுவோம். அதாவது எலும்பு, தசை, ரத்தம் எல்லாமே சேர்ந்தது அந்த சப்த தாது, 7 தாதுக்கள் சேர்ந்த உடல். இதைத்தான் அன்னமய கோஷம்னு சொல்லுவோம். இந்த அன்னமய கோஷத்துக்கு ஆதாரம் பிராணசக்தி. பிராணசக்தி இல்லைன்னா செயல்பட முடியாது. அடுத்தது பிராணமய கோஷம். இதுதான் வைட்டல் எனர்ஜி பாடி. இதுக்கு ஆதாரம் மைண்ட், மனசு. அடுத்தது வந்து மனோமய கோஷம். இது வந்து மென்டல் பாடி. மென்டல் பாடியில வந்து நமக்கு சோர்ஸ் வந்து புத்தி. அந்த மனசு வந்து புத்தியை வச்சுதான் நம்ம இயங்கும், டெசிஷன் எடுக்கும். அதனால்தான் அதுக்கு வந்து ஆதாரம் இன்டெலெக்ட். அடுத்தது விஞ்ஞானமய கோஷம். இது வந்து இன்டெலெக்ட் பாடின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து காஸ்மிக் இன்டெலிஜென்ஸ் தான் இதுக்கு ஆதாரம். அடுத்தது ஆனந்தமய கோஷம், பிளிஸ் பாடி. இதுக்கு ஆதாரம் ஆத்மா, ஆன்மா, சோல். இதுதான் சொல்றோம். சோ இது வந்து தைத்திரிய உபநிஷத்துல கொடுத்திருக்குது. அதைத்தான் ஃபாலோ பண்ணி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறோம். இன் டீடைல் வில் சி இன் த நெக்ஸ்ட் கிளாஸஸ். இப்போ வந்து 5 கோஷங்கள் இருக்குது உடம்புல. நமக்கு வந்து இந்த 5 கோஷங்களும் தான் சரீரம். நம்ம உணர்வுகள் தாக்கத்தை ஏற்படுத்துறது எல்லாமே இந்த கோஷங்கள்ல தான். இதுதான் அந்த அந்தகரணங்களுக்குரிய நிலக்களம். அதோடைய பிளாட்ஃபார்ம் வந்து இந்த கோஷங்கள். அந்தகரணத்தோட பிளாட்ஃபார்ம் இது சரீரம் தான் சொல்லுவோம். அது உணர்வு நிலை, அந்தகரணங்கள். சோ அதை புரிஞ்சுக்கணும். அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். ஏன் ஆதாரத்தை எடுக்கிறோம்னா ஃபிங்கர் மேப்பிங்க்கு இந்த கான்செப்ட் தெரியணுங்கிற காரணம் தான் இதை எடுக்கிறோம். சோ அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதைத்தான் பஞ்ச கோஷம்னு சொல்றோம். இப்போ இந்த இதை பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்தரா எப்படி கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த ஸ்தூல சரீரம், அந்த கிராஸ் பாடியை வந்து அன்னமய கோஷம்னு சொல்லுவாங்க. அந்த சட்டில் பாடின்னு சொல்றது வந்து பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம்னு சொல்லுவாங்க. காரண சரீரம்ங்கிறது வந்து ஆனந்தமய கோஷம். இதுல நீங்க வந்து இதுலயும் வந்து என்னடா சட்டில் பாடி சொல்றாங்க, பிசிக்கல் பாடி சொல்றாங்கன்னு நினைக்காத வேண்டாம். பஞ்ச கோஷங்கள் வந்து எல்லாமே சரீரம் தான், தேகம் தான். அதுல தூல தேகம், மிச்சது வந்து சூக்ம தேகம் வந்து பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம். இது வந்து இது சொல்லுவோம் சூக்கும சரீரம்னு சொல்லுவோம். காரண சரீரம் வந்து ஆனந்தமய கோஷம். இந்த கிளாசிபிகேஷன் இருக்குன்னு சொல்றேன். இதுதான் வந்து 5 கோஷங்கள். அதை புரிஞ்சுக்கணுங்கிறக்காக வேண்டியது அந்த படத்தை சொல்லிருக்கோம். இதை வந்து இன் டீடைல் அடுத்த கிளாஸ்ல நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது வந்து அந்த கரணங்கள். அதாவது ஒரு சைடு கோஷத்துக்கு சொல்லிட்டோம், இன்னொரு சைடு வந்து நமக்கு வந்து என்ன வேணும், நம்மளுடைய அந்த கரணங்கள். இந்த அந்த கரணங்கள்லாம் எது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மைண்ட், இன்டலெக்ட், சித்தம், தென் ஈகோ. இந்த 4 தான் நம்மளுடையது. மனசு என்ன பண்ணும்? ஏதாவது ஒண்ணு நினைச்சுக்கிட்டே இருக்கும். எப்பவாவது மனசை நிறுத்தி பார்த்துருக்கீங்களா? உங்க மனசு ஏதாவது ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். சோ மனசுங்கிறது வந்து அது வந்து நான் ஸ்டாப் திங்கிங். அதாவது நம்ம சங்கல்ப விகற்பம்னு சொல்லுவோம். நினைக்கிறது அதே ரிப்பீட்டடா ஏதாவது ஒரு தாட் உன்னை பார்ப்போம், உடனே சேஞ்ச் ஓவர் ஆகும். மாறிக்கிட்டே இருக்கும். மனசு வந்து குரங்கு போல தாவிக்கொண்டே இருக்கும்னு சொல்லுவோம். சோ மனசு வந்து எண்ணங்களை நினைத்து கொண்டே இருக்கதான் மனது. புத்தி சரி இப்படி நினைக்கிறோம் இல்லையா, அப்படி நினைக்கிறத வந்து என்ன பண்ணும், அது வந்து கம்ப்ளீட்டா அந்த புத்தி வந்து அது சரியா தவறா அப்படிங்கிற டெசிஷன் எடுக்கும். சித்தம் வந்து அதை கவனிச்சுட்டே இருக்கும். நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ அத்தனையும் கொண்டு மெமரியில போட்டுக்கிட்டே இருக்கும். அகங்காரம் அதுதான் வந்து அந்த டெசிஷன் எடுத்த பிறகு வேலையை தொழில் படுத்துறது அகங்காரம் தான். இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துட்டு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறீங்க. போகும்போது அந்த ரோட்ல வந்து கொஞ்சம் முன்னாடி ஒரு செங்கல் கொண்டு போன லாரி போனதுல 4-5 செங்கல் கீழே நடு ரோட்ல விழுந்து கிடக்குது. நீங்க 2 வீலர்ல போயிட்டு இருக்கிறீங்க பின்னாடி.
அதை பாக்குறீங்க, பார்த்த உடனே மனசு என்ன தோணும்? ஆஹா, இது கீழே விழுந்து கிடக்க எண்ணம் அங்க போகும். பார்த்த உடனே நடு ரோட்ல கிடக்க யாராவது வந்து நான் அடுத்தவங்க தட்டி விழுந்தாங்கன்னா இருமே அப்படின்னு நிறுத்தி நம்ம வந்து அதை எடுத்துக்கொள்ளலாமான்னு எண்ணுறது, அந்த திங்கிங் வருது பாத்தீங்களா, அது மனசு. அப்புறம் உள்ளால புத்தி சொல்லும், சரி நமக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, எதுக்கு நம்ம இதுல டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு கிராஸ் பண்ணலான்னு புத்தி சொல்லும். இன்னொன்னு என்ன சொல்லுவோம், ஐயையோ இது வந்து யாராவது விழுந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பயத்துல நம்ம அதை இறங்கி அதை ஒதுக்கி போடுவோம் அப்படின்னு தொடங்கும். அதாவது இந்த புத்தி என்ன செய்யும்னா, இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா, இதோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன, இந்த மாதிரி யோசிச்சு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ் பண்றது வந்து புத்தி. மனசு எண்ணும், ஒரு இன்சிடென்ட்டை பார்த்த உடனே ஒரு இதை பார்க்கும்போது புத்தி வந்து டெசிஷன் சொல்லும், இது பண்ணவா வேண்டாமான்னு. அப்ப அதுக்கு தக்க ஒரு டெசிஷன் எடுத்துருவீங்க. அந்த டெசிஷன் எடுக்கிறீங்களா, என்னென்னலாம் யோசிக்கிறீங்களோ அத்தனையும் போய் மெமரியில பதிஞ்சிரும். சித்தம் வந்து அத்தனையும் பதிஞ்சு வச்சுக்கிறோம். தட் இஸ் மெமரி ஒன்லி, சித்தம் வந்து. ஏன்னா ஃபியூச்சர்ல நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அந்த மெமரியில இருந்தா தான் உதவும். அதுக்காக தான் சித்தம் வந்து எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது அகங்காரம். ஓகே, டெசிஷன் எடுத்தாச்சு, எடுத்த உடனே இதை தூக்கி போட்டு போறேன்னா ஓரத்துல வண்டியை நிறுத்திட்டு அதெல்லாத்தையும் தூர எடுத்து போட்டுட்டு போறது, இல்ல வேண்டாம் நினைச்சா விட்டுட்டு போறது. டெசிஷன் நம்ம பாட்டில் நிக்காம வண்டியில என்ன நடந்தாலும் கண்டுக்காம போறது. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த கரணம்ங்கிறது வந்து இந்த 4 தான் எப்படி பிரிக்கிறோம்னா, மனம் எண்ணும், புத்தி நிச்சயிக்கும், சித்தம் அதை வந்து தன்னுடைய நினைவுல வச்சுக்கிடும், ஈகோ வந்து தொழில்படுத்தும். அந்த செயல்படுத்துறது ஈகோ தான். செயல்படுத்துறதுக்கு நீங்க வந்து அன்னமய கோஷத்துல உள்ள உறுப்புகள் தேவை. மைண்ட், புத்தி அண்ட் சித்தம், அகங்காரம், இது 4 தான் நம்ம அந்தகரணம்னு சொல்லுவோம். சோ இந்த அந்தகரணங்களை பற்றி இன்னும் டீட்டெயில்டா நம்ம பார்ப்போம். ஏன்னா கோஷங்களும் அந்தகரணங்களும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சு ஆகணும். ஏன்னா அப்பதான் நம்மளுடைய உடல்ல நடக்கிற சில ஒரு விஷயங்கள் நமக்கு புரிஞ்சுதுன்னா முத்திரைகள் ஓ இப்படிலாம் வேலை செய்தா அப்படிங்கிற ஒரு விளக்கம் புலப்படும். அதுக்காக தான் இதை சொல்றோம். ஏன்னா நீங்க இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க போறீங்கன்னா சும்மா இப்படிதான் அப்படின்னு சொல்லணும்னா அதை நம்ப மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா இன்றைய ஜெனரேஷன் வந்து எல்லாமே சயின்டிபிக்கா வேணும்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் டீட்டெயில்டா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இப்போதைக்கு பஞ்ச கோஷங்கள் சரீரத்தை குறிக்கிறது, அந்த கரணங்கள் இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தை குறிக்குது. இது 2ஐயும் தான் நம்ம வந்து உடல்ல ரைட் சைடு லெஃப்ட் சைட்ல கன்சிடர் பண்ணி நம்ம இந்த முத்திரைகளை பண்ண போறோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம ஃபிங்கர் மேப்பிங்ஸ்க்கு வந்தாச்சு. இந்த ஃபிங்கர் மேப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எப்பவுமே உங்களுக்கு மனசுல எப்பவுமே இருக்கணும். ஒவ்வொரு இடையும் நீங்க வந்து ரெஃபரன்ஸ் பார்த்துட்டே இருக்கக்கூடாது. இப்போ இந்த புக் வந்து த சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராஸ் பை கே ரங்கராஜ ஐயங்கார், இந்த ஒரு புக்கு இருக்குது, இங்கிலீஷ்ல தான். ஏன்னா இது வந்து அவர் ஒரிஜினலா அந்த கன்னடா ஸ்டேட்ல, அதாவது கர்நாடகா ஸ்டேட்ல உள்ள கன்னடா லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு. அதே இது ஹிந்திலையும் மொழிபெயர்த்திருக்காங்க, அதே மாதிரி இங்கிலீஷ்லயும் இருக்குது. ஸோ சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராஸ்ங்கிற இந்த புக்ல வந்து இருக்கிறது அந்த ஃபிங்கர் மேப்பிங் எடுத்துக்கோ. இது நிறைய இதுல கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ரீசெண்டா நம்ம சயின்ஸ் ஆஃப் யோக முத்ராங்கிறதுல இந்த புக்கை எடுத்து, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நம்மளுடைய 5 விரல்களும் 5 பூதங்களை குறிக்கின்றன. இப்ப எடுத்துட்டீங்கன்னா நம்ம முதல்ல வந்து ரிங் ஃபிங்கர் எடுத்துக்குவோம், மோதிர விரல். இந்த மோதிர விரல் வந்து எர்த் எலிமெண்ட்டை குறிக்குது, மண் அல்லது நிலத்தை சொல்லுவோம். மோதிர விரல் எர்த் எலிமெண்ட். அடுத்தது வந்து சுண்டு விரல் வாட்டர் எலிமெண்ட், நீர், ஜலம்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இந்த தம் ஃபிங்கர் பெருவிரல் வந்து நெருப்பு அல்லது வெப்பத்தை குறிக்குது, வெப்ப மூலக்கூறு அதை குறிக்குது, வெப்பம்ங்கிற கூரை குறிக்குது. அடுத்தது வந்து நம்மளுடைய இண்டெக்ஸ் ஃபிங்கர் அல்லது ஆள்காட்டி விரல் வந்து வாயு அல்லது காற்று, ஏர், ஏர் எலிமெண்ட்டை குறிக்குது. அடுத்தது மத்தியில உள்ளது வந்து நடுவிரல் வந்து ஆகாசம், ஆகாயத்தை குறிக்குது. ஸோ 5 பூதங்கள் நம்ம வந்து போன கிளாஸ்லேயே பார்த்தோம். பிரபஞ்ச சிருஷ்டியும் சரி உடல் சிருஷ்டியும் இந்த 5 பூதங்கள், அதாவது சூக்கும பூதங்கள் வந்து தூல பூதங்களா மாறி அந்த தூல பூதங்களோட காம்பினேஷன்ல தான்
நம்மளுடைய உடலே உருவாகுச்சு. பர்சன்டேஜ் மாறும். ஒவ்வொருத்தருடைய உடம்புலையும் ஒருத்தருக்கு காற்று மூலக்கூறு கொஞ்சம் அதிகமா இருக்கலாம், டாமினேட்டிங்கா இருக்கலாம். சிலவங்களுக்கு எர்த்தோடது இருக்கலாம், சிலவங்களுக்கு நீரோடது. அது அந்த காம்பினேஷன் வெவ்வேறா படும். நம்ம எக்ஸாக்டா 12.5 50% அதெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண எதுக்குன்னா, அண்டர் பெர்ஃபெக்ட் கண்டிஷன் நார்மலா அப்படி இருக்கணும், அதுதான் கரெக்டானது அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமான போது அந்த இது இருக்கும். மற்றபடி நம்ம வரும்போது வெவ்வேறு காம்பினேஷன் ஏன் வருதுன்னா, நம்மளுடைய கர்மாக்கள்னாலையும் நம்ம சாப்பிடும்போது ஏற்படுற இம்பியூரிட்டினாலையும் இந்த எலிமெண்ட் எல்லாம் பேலன்ஸை இழக்குது. இந்ததுனாலதான் நம்ம இந்த பேலன்ஸை எப்படி சரி கட்டுறது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம இதை ரெகுலேட் பண்றது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த முத்திரை. அதனால 5 பூதங்களையும் கையாளும் விதம் தான் இந்த முத்திரையில. அதுக்காக தான் இந்த ஒவ்வொரு விரலையும் எதை குறிக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது 2 கையிலையுமே தான், 2 கை எடுத்துட்டாலும் ring finger represents earth element. I repeat it, ring finger represents earth element. Then little finger represents water element. Thumb finger represents heat element. Index finger represents air element. Middle finger represents agasa. Okay, so this should be clearly understood. ஏன்னா இது புரிஞ்சிருச்சுன்னா அடுத்தது ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, போன கிளாஸ்ல நான் நடத்ததான் நான் இங்க உங்களுக்கு திருப்பியும் ஒரு கன்சால்டேஷனா கொடுத்துருக்கேன். அதே படம் தான். இது ரெண்டே பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா புரியும். ஏன்னா ஒரே படம் தான். இதைத்தான் நம்ம இங்க ரைட் சைட்லயும் இன்னும் டீடைல்டா கொடுத்துருக்குறோம். நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு போன தடவை. திருப்பியும் நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு ஜீவன் எப்படி வந்தது நீங்க இங்க கீழே பார்க்கலாம். ஆகாயத்தை ஆகாய எலிமெண்ட் எடுத்துக்கோங்க, ஆகாய கூரை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2ஆ பிரிக்கும். 50% சமஷ்டி ஆகாயம்னு சொல்லுவோம். மிச்சம் 50 4 பங்கா பிரிச்சு மிச்சம் எல்லாத்தையும் விஎஸ்டி ஆகாயம்னு சொல்லுவோம். இந்த விஎஸ்டி ஆகாயத்துல ஒவ்வொரு பகுதியையும் கொண்டு போய் திருப்பியும் அந்த பேஸ் எலிமெண்டான, அது ஆகாயமா இருக்கலாம், நெருப்பா இருக்கலாம், நீரா இருக்கலாம், மண் தத்துவமா இருக்கலாம், மற்ற 4 தத்துவத்தோட இணைக்கிறது தான் நமக்கு ஒவ்வொரு எலிமெண்ட் கிடைக்குது. மனம்ங்கிறது எப்படி உருவாக்கப்படுது? நமக்கு முதல்ல ஆத்மா 50% சமஷ்டி ஆகாச எலிமெண்ட். இந்த சமஷ்டி ஆகாசம் தான் டோட்டலா நமக்கு என்னது? இது ஜீவன், ஆன்மா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த சமஷ்டி ஆகாயம் மாத்திரம்தான். இன்னொன்னு முக்கியமா புரிஞ்சுக்கணும், ஆகாயத்தை எடுத்தாலும் ஆகாயத்துக்குள்ளாலே மற்ற 4 உண்டு. பட் ஆனா ஆகாயம்ங்கிற எலிமெண்ட்டை எடுக்கும்போது அதை 2ஆ பிரிச்சு 50% அந்த ஆகாயம் ஃபுல்லா எடுக்கிறதா நமக்கு ஆத்மா. அடுத்தது மிச்சம் உள்ள 50% 4ஆ பிரிக்கும்போது 12.5 வருது. இந்த 12.5% விஎஸ்டி ஏர் எலிமெண்ட் பிளஸ் ஏர் எலிமெண்ட் இது சேர்ந்தோம்னா நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்கும்? மைண்ட் கிடைக்கும். சோ மைண்ட் உருவாக்கப்படுற பஞ்சீகரண மெத்தட் இதுதான். அதே மாதிரி புத்தி எப்படி உருவாக்கப்படுது? 12.5% ஹீட் எலிமெண்ட், விஎஸ்டி ஹீட் எலிமெண்ட். ஏன்னா விஎஸ்டில உள்ளது, விஎஸ்டி ஹீட் எலிமெண்ட் எதுக்கு சொல்லியிருக்கோம்னா, இந்த விஎஸ்டி ஆகாயத்துல உள்ள ஹீட் எலிமெண்ட்டை குறிக்குது. இந்த இதுல உள்ள ஒரு பங்கு, அதைத்தான் 12.5 அதை சொல்றோம். பிளஸ் ஹீட் எலிமெண்ட், இது 2 சேரும் போது கிடைக்கிறது புத்தி. அதே மாதிரி சித்தம் அப்படிங்கும்போது 12.5% விஎஸ்டி வாட்டர் எலிமெண்ட், அதாவது இந்த இதுல உள்ள இந்த 4ல ஒரு பங்கும். அடுத்தது நமக்கு திருப்பி எர்த் எலிமெண்ட்டும் சேரும்போது அகங்காரம். அப்போ இதுல ஒவ்வொரு, அதாவது பஞ்சீகரண மெத்தட்ல மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் உருவாக்கப்படுது. ஆன்மா எல்லாமே உருவாக்கப்படுது. இந்த 5ம் எப்படி உருவாக்கப்படுது? பஞ்சபூதங்களால். அப்போ இப்போ இந்த ஒவ்வொன்றையும் டாமினேட்டிங் எலிமெண்ட் என்னன்றது தெரியணும். ஆன்மா ஏன்னா கம்ப்ளீட்டா ஆகாச எலிமெண்ட் தான். சோ இதோட டாமினேட்டிங் எலிமெண்ட் ஆகாசம். மைண்ட், இதோட டாமினேட்டிங் எலிமெண்ட் என்ன? ஏர். இன்டெலெக்ட், புத்தி, இதோட டாமினேட்டிங் எலிமெண்ட் என்ன? ஹீட், வெப்பம், நெருப்பு. சித்தம், இதோட டாமினேட்டிங் எலிமெண்ட் என்ன? வாட்டர்.
அடுத்தது அகங்காரம் ஆர் ஈகோ, இதோட டாமினேட்டிங் எலிமெண்ட் என்ன? எர்த். சோ நம்மளை பொறுத்த அளவுல ஒவ்வொரு அந்த அந்தகரணத்துல உள்ள மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆன்மா, இந்த 5 எடுத்தீங்கன்னா 5 மூலக்கூறுகள் தான் ஒவ்வொன்றுலயும் அதோட டாமினேஷன் இருக்குது. அப்போ நம்ம ஜீவன ஆகாச கூறால் ஆனது, மைண்ட் மனசு வாயு கூறால் ஆனது, புத்தி வெப்பக்கூறால் ஆனது, சித்தம் நீர்க்கூறால் ஆனது, அகங்காரம் மண் கூறால் ஆனது. இந்த பாயிண்ட் ஞாபகம் இருக்கணும். சோ ஒவ்வொன்றும், ஏன்னா இது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஏற்கனவே ஒவ்வொரு ஃபிங்கர்லயும் ஒவ்வொரு எலிமெண்ட்டை சொல்லியாச்சு. அப்போ இந்தந்தது இந்த எலிமெண்ட்னா அந்தந்த ஃபிங்கர்ல மேப் பண்ண வேண்டியதானே நமக்கு. அதைத்தான் கடைசி காலத்துல கொடுத்துருக்குது. ஆகாசம் மிடில் ஃபிங்கர், வாயு இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஹீட் தம் ஃபிங்கர், வாட்டர் லிட்டில் ஃபிங்கர், எர்த் ரிங் ஃபிங்கர். சோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் எப்பவும். இந்த இது ஞாபகம் இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த செய்யறதுக்கு, ஏன்னா எதுக்குரிய ஃபவுண்டேஷனுக்காக தான் போன கிளாஸ்ல பஞ்சீகரணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணோம். அது மூலம்தான் நமக்கு இந்த விரல்களையும் எப்படி மேப் பண்றோம்னா இது இது இந்தந்த எலிமெண்ட்டை குறிக்குது. அதனால நம்ம அதை அப்படி எடுத்துக்கிறோம். அடுத்தது இந்ததும் தெரியணும். ஏன்னா பிராணசக்தி, பிராணன் அப்படிங்கறதா உள்ளால நமக்கு பாயிருது, உயிர் சக்தின்னு சொல்லுவோம். இப்போ அந்த பிராணன் உருவாக்கப்படுறது, அதாவது 5 விதமான வாயுக்கள் எதெல்லாம்? சமானன், வியானன், உதானன், பிராணன், அபானன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது அந்த ஆக்டிவிட்டி செய்யறதுக்கு உயிர் சக்தியை தள்ளி கொண்டு போறதா இந்த எல்லா வாயுக்களும். பாத்தீங்கன்னா பிராண சக்திங்கிறது வேற, இந்த வாயுக்கள் அந்த பிராண சக்திய கேரி பண்ணி, எனர்ஜி கேரியர்னே சொல்லலாம். இந்த ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ண இது கேரி பண்ணி அந்த வேலையை செய்யும். சோ இந்த 5 வகையான வாயுக்கள் எடுத்தீங்கன்னா அதே காம்பினேஷன் தான். பாத்தீங்கன்னா வாயுங்கிற மெயின் மூலக்கூறை எடுத்துக்குவோம். வாயு கூரை 50% சமஷ்டியாவும் 50% விஎஸ்டியாவும் எடுத்து அந்த விஎஸ்டியை ஃபர்தரா 4ஆ பிரிச்சு அது ஒன்னொன்னும் அது ஆகாய மூலக்கூறு, நெருப்பு மூலக்கூறு, நீர் மூலக்கூறு, மண்ணின் மூலக்கூறா இருக்கும். அப்புறம் இந்த காம்பினேஷன் எது எது எதோட சேரும் போது இதுல இந்த சமஷ்டி வாயுன்னு இருக்கிறது நமக்கு வியானன். இப்போ இதுல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த படத்தை தான் இங்க மேல கொடுத்துருக்குறோம் பழையபடியும். சமானன், அதாவது விஎஸ்டி ஆகாச எலிமெண்ட் 12.5 12.5% பிளஸ் ஆகாசம், இந்த ஆகாயத்தோட சேர்ந்தது இங்க இருக்கு இந்த படம். அதே மாதிரி என்னென்ன காம்பினேஷன் இருக்கு பாருங்க. வியானன்கிறது கம்ப்ளீட்டா அந்த சமஷ்டி ஏர் எலிமெண்ட் தான், வாயு ஒன்லி. அடுத்தது உதானன்கிறது 12.5% விஎஸ்டி, இந்த இதுல உள்ள 4ல் ஒரு பங்கு பிளஸ் அதோட ஹீட் எலிமெண்ட் பிளஸ் ஹீட் எலிமெண்ட், ஜெனரலா ஹீட் எலிமெண்ட் அதோட காம்பைன் ஆகும். அடுத்தது பிராணன்கிறது விஎஸ்டி வாட்டர் எலிமெண்ட். அந்த ஒரு கூரை எடுத்து அந்த கூரை பிரிச்சுட்டு மற்றபடி மற்ற கூரோட நம்ம சேர்க்கறது தான். இது விஎஸ்டி வாட்டர் எலிமெண்ட் பிளஸ் வாட்டர் எலிமெண்ட். அடுத்தது அபானன் விஎஸ்டி எர்த் எலிமெண்ட் பிளஸ் எர்த் எலிமெண்ட். சோ இந்த காம்பினேஷன்ல வருது. அப்போ நமக்கு இது ஒன்னொன்னும் சமானன் ஆகாசக்கூறு தான் டாமினேஷன், வியானனுக்கு வாயுக்கூறு, உதானன் வெப்பக்கூறு, பிராணன் வாட்டர் நீர்க்கூறு, அடுத்தது அபானன் எர்த் மண்கூறு. இதுல பாத்தீங்கன்னா அந்த பிராணன் தான் மெயினா இருந்து மற்ற எல்லா வாயுக்களாவும் பிரியும். அந்த பிராணன் அப்படிங்கறத நம்ம பிராணசக்தின்னு சொல்லும் போது அந்த மெயினா நமக்கு கொடுக்கறது இது வாட்டர். இந்த தான் நமக்கு வேணும். இந்த ஒரு இதுக்காக தான் நான் இந்த இதை கொடுத்துருக்கிறேன். ஏன்னா அடுத்த ஸ்லைட்ல எதுக்காக இதை சொன்னோன்னு வரும். சோ நமக்கு மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், அடுத்தது ஆத்மா எல்லாத்துக்கும் முந்தின ஸ்லைட்ல பார்த்தாச்சு. இப்போ பிராணனுக்கு என்ன எலிமெண்ட், இதோட டாமினேஷனும் பார்த்தாச்சு. இப்போ நமக்கு என்னென்ன முத்திரைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அந்த கரணங்களை கன்சிடர் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம 5 முத்திரைகளும், அடுத்தது கோஷங்களை கன்சிடர் பண்ணி
அதுலயும் 5 முத்திரைகளும் நம்ம கணக்கு பண்றோம். இப்போ அந்த கரணங்கள் எதெல்லாம்? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், ஆன்மா. அந்த கரணங்கள் எந்த சைட கன்சிடர் பண்றோம்? வலது பக்கம். வலது கை தான் வலது சைடு, அதாவது பாடியோட வலது பக்கம் வந்து வலது கைய கணக்கு பண்ணி பண்றோம். ஏன்னா அதோட கனெக்ட் ஆயிருக்குது 5 விரலோடையும். நம்ம முத்திரைன்னு வரும்போது விரல்ல பண்றதுனால அந்த வலது கையை எடுத்துக்கிடுறோம். இது வந்து அந்த கரணத்தை குறிக்குது. வலது கையில உள்ள இண்டெக்ஸ் ஃபிங்கர், ஆள்காட்டி விரல் மனதை குறிக்கின்றது. வலது கையில் உள்ள ஆள்காட்டி விரல் மனதை குறிக்கின்றது. வலது கையில் உள்ள கட்டை விரல், தம் ஃபிங்கர், புத்தியை குறிக்கிறது. வலது கையில் உள்ள சுண்டு விரல் சித்தத்தை குறிக்கிறது. வலது கையில உள்ள மோதிர விரல், ரிங் ஃபிங்கர், அகங்காரத்தை குறிக்கிறது. வலது கையில உள்ள நடுவிரல், மிடில் ஃபிங்கர், ஆன்மாவை குறிக்கிறது. ஆன்மா ஆகாயக்கூறால் ஆனது. இது எதுக்காக இந்த விரலை மேப் பண்ணிருக்கோங்கிறதுக்கு தான் அந்த முந்தின டேபிள். ஏன்னா அந்த மைண்ட்ங்கிற கான்செப்டுக்கு டாமினேட்டிங் பூதா இஸ் ஒன்லி வாயு. For intellect, heat. For chittam, water. For ahangaram, earth. For ஆன்மா, ஆகாசம். சோ எந்த கூறு 5 பூதங்களுடைய கூறு இருக்கு இல்லையா, எந்த கூறு டாமினேட்டிங்கா இருக்கோ அதுதான் அதோட ரெஸ்பெக்டிவ் ஃபிங்கர். அப்போ மனமுத்திரையை கொண்டு போய் நம்ம இண்டெக்ஸ் ஃபிங்கர்லையும், புத்தி முத்திரையை கொண்டு போய் தம் ஃபிங்கரையும் வச்சுக்கிட்டு இந்த ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்லிட்டோம். அப்போ ஒவ்வொரு விரலும் எதை குறிக்குது? இந்த மனமுத்திரைன்னு செய்யும் போது நம்ம ஆள்காட்டி விரலை பயன்படுத்துவோம். புத்தி முத்திரை செய்யும் போது கட்டை விரல். இது வந்து எதை குறிக்குது? ரைட் சைடுல, ரைட் பார்ட் ஆஃப் த பாடி வந்து ரைட் சைடு வந்து அந்த கரணத்தை குறிக்குது. ஒவ்வொரு விரலும் எதை குறிக்குதுன்றதையும் பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து நமக்கு வந்து பிசிக்கல் பாடி, அன்னமய கோஷம் வந்து சப்த தாதுக்களால் ஆனது. எல்லாமே எர்த் எலிமெண்ட் தான். நம்மளுடைய எலும்பு, சத, ரத்தம், மூளை எல்லாமே அதெல்லாம் 7 தாதுக்கள் சொல்லுவோம். அது எல்லாமே வந்து எர்த் எலிமெண்டால் ஆனது. அதனால பிசிக்கல் பாடிய, அதாவது இப்போ லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டோம்னா லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ்ல அந்த பிசிக்கல் பாடி ஃபுல்லா எர்த் எலிமெண்டால் ஆனது. அதோட டாமினேஷன் எர்த் எலிமெண்ட். அதனால பிசிக்கல் பாடிக்கு, அன்னமய கோஷத்துக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து எர்த் எலிமெண்ட். அடுத்தது பிராணமய கோஷம் ஆர் வைட்டல் எனர்ஜி பாடின்னு பார்க்கும்போது கர்மேந்திரியமும் வாயுக்களும் சேர்ந்தது. அந்த வாயுக்களும் கர்மேந்திரியம் சேர்ந்த அந்த இயக்கத்தை நடத்துது. அந்த வைட்டல் எனர்ஜிங்கிறது பிராணசக்தி. இந்த பிராணசக்தி ஓட்டம், சக்தி ஓட்டம் உடல் எல்லாம் நடக்கிறது தான் பிராணசக்தி உடல்னு சொல்றது. அப்போ பிராணசக்தி, பிராணன் அப்படிங்கிறது எந்த எலிமெண்ட்? வாட்டர் எலிமெண்ட். டேபிள்ல பார்த்தோம் 5 வாயுக்கள்லையும். சோ அந்த வாட்டர் எலிமெண்டால் ஆனது பிராணமய கோஷம். அதோட டாமினேட்டிங் எலிமெண்ட் வாட்டர். நெக்ஸ்ட் மென்டல் பாடி, மைண்ட் பிளஸ் ஞானேந்திரியம். மனசுதான் அந்த ஞானேந்திரியம் மூலம் ஒன்னொன்னையும் பார்த்து ஒரு, அதாவது சொன்னோம்ல, ரோட்ல போகும்போது செங்கல் விழுந்த உடனே, செங்கலை பார்த்த உடனே நமக்கு மனசு எண்ண ஆரம்பிச்சிருது. ஞானேந்திரியங்கள் வந்து இன்புட்டை கொடுக்கும், மனசு உடனே திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ மென்டல் பாடி அது வந்து வாயு கூறு தான் அதோட டாமினேஷன். அடுத்தது இன்டலெக்ட் பாடி, அதாவது மனோமய கோஷம். அடுத்தது இது வந்து விஞ்ஞானமய கோஷம், இன்டெலெக்ட் பாடி. இந்த இன்டெலெக்ட் பாடி வந்து இன்டெலெக்ட் பிளஸ் ஞானேந்திரியம் தான் இதோட மெயின் ஃபீச்சர்ஸ். அப்போ இன்டெலெக்ட், புத்தி வந்து எதாலானது? ஹீட் எலிமெண்ட், வெப்பம். அடுத்தது ஆனந்தமய கோஷம், அது மெமரிஸ் பிளஸ் ஃபீலிங்ஸ். இது வந்து ஆகாயம், பிளிஸ் பாடி. ஏன்னா ஆனந்தமய கோஷத்துக்கு பேஸ் வந்து ஆன்மா. சோ ஆன்மா வந்து ஆகாய குராலானது, அதுபடி போட்டு. சோ 2 கையிலையும் வலது கை வந்து அந்த கரணங்களுக்கும் இடது கை வந்து பஞ்ச கோஷங்களுக்கும் கன்சிடர் பண்ணி 5 விரல்களையும் நம்ம வந்து 5 மூலக்கூறுகளோட கம்பைன் பண்ணிட்டோம். இப்போ இந்த முத்திரை பண்ணும்போது மெயினா
எந்தெந்த ஃபிங்கர் யூஸ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேபிள். அன்னமய கோஷத்துக்கு ரிங் ஃபிங்கர், எந்த சைடு, லெஃப்ட் சைடுல உள்ள ரிங் ஃபிங்கர். பிராணமய கோஷத்துக்கு சுண்டு விரல். விஞ்ஞானமய கோஷத்துக்கு வந்து கட்டை விரல், தம் ஃபிங்கர். மனோமய கோஷத்துக்கு ஆள்காட்டி விரல், இண்டெக்ஸ் ஃபிங்கர். ஆனந்தமய கோஷத்துக்கு நடுவிரல், மிடில் ஃபிங்கர். சோ எப்படி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொன்ன மேப் பண்ணிருக்கிறோம் பஞ்சபூதங்களோட அப்படிங்கிறது தான். இப்போ இந்த 2 விரல்லையும் சொல்லியாச்சு. இந்த முத்திரைக்கு அடிப்படை நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், அஸ்னா முத்திரை வந்து 2 கைகளையும் சேர்ந்துதான் நம்ம பண்ண போறோம். 2 கைகளும் சேர்ந்துதான் பண்ண போறோம். வலது கை அந்த கரணங்களை குறிக்குது, இடது கை நமக்கு குறிக்கிறது எதை, கோஷங்களை. வளர்பிறை டைம்ல நம்ம வந்து ரைட் ஹேண்ட், அதாவது அந்த கரணங்களை பலப்படுத்துறோம், சமநிலைப்படுத்துறோம், ரெகுலேட் பண்றோம், என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, பியூரிஃபை பண்றோம், எந்த வேலையும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ வலது கை வந்து சக்தியை ரிசீவ் பண்ணணும். இதை ரெகுலேட் பண்றதுனால வலது கை சக்தி ரிசீவ் பண்ணணும், அந்த கரணங்கள் தெளிவாக, அதாவது பியூரிஃபை ஆக. வலது கை ரிசீவிங் ஹேண்ட், இடது கை சக்தியை கொடுக்கணும். சக்தியை கொடுக்கிறது வந்து எப்பவுமே மிடில் ஃபிங்கர் தான் கொடுக்கும். ஏன்னா மிடில் ஃபிங்கர் தான் ஆனந்தமய கோஷத்தை குறிக்குது. ஆனந்தமய கோஷத்துக்குரிய ஆதாரம் ஆன்மா. ஆன்மா தான் சுத்தமானது. சோ ஆன்மா தான் கொடுக்கணும். கொடுக்கிற விரல் இடது கையில உள்ள ஆன்ம விரல், ஆனந்தமய கோஷ விரல். இங்க வந்து மனசை சரி பண்ணணும்னா மனதுக்குரிய விரலை தொடணும், டிப் டு டிப், அது மேடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து புத்திக்கு வேணும்னா கட்டை விரல், சித்தத்துக்கு வேணும்னா சுண்டு விரல், அடுத்தது வந்து நமக்கு வந்து அகங்காரத்துக்கு இந்த விரல், ஆன்மாவுக்கு இந்த விரல். சோ இந்த 2 விரலை தொடும் போதுதான் முத்திரை கம்ப்ளீட் ஆகுது. அதுக்காக சொல்றேன் மேடம், டீட்டெயிலா எப்படி பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. நான் இப்போ சொல்றது உங்களுக்கு, இந்த வாங்குற கை எது, வளர்பிறை டைம்ல அந்த கரணங்கள் பலப்படுத்தப்படுகின்றன, அந்த கரணங்கள் ரெகுலேட் பண்ணப்படுகின்றன. அப்போ அந்த கரணங்கள் தான் ஆன்ம சக்தியை வாங்கணும், பிராண சக்தி, உயிர் சக்தியை வாங்கணும். அந்த உயிர் சக்தி கொடுக்கறதுக்கு தான் 2 கனெக்ட் பண்றோம். ஏன்னா இந்த நாடிய சொல்லியாச்சு, ஒண்ணு இடது சுவாசம், வலது சுவாசம். இடது சுவாசம் வந்து நெகட்டிவ், வலது சுவாசம் பாசிட்டிவ குறிக்கும். இந்த 2ஐயும் நம்ம டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த உயிர் சக்தி சுழற்சி கம்ப்ளீட்டா உள்ளால நடக்கும். ஒரு வயர்டு கனெக்ஷன் மாதிரி பண்ணிடுறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகுது. 2 போலும் கனெக்ட் ஆன உடனே உள்ளால அந்த சக்தி ஓட்டம் ஆரம்பம். அதுக்குதான் இந்த முத்திரையை பண்றோம். அதாவது இந்த முத்திரையோட மெயினான கான்செப்டே நம்ம வந்து ஒரு க்ளோஸ்ட் எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு வச்சுக்கோங்களேன். சர்க்கியூட் ஓப்பனா இருந்தா ஃப்ளோ வந்து ஃப்ரீயா இருக்காது, தொட்டா ஃப்ரீயா போகும். இயற்கையிலையும் இந்த ஃப்ளோ நடக்குது. ஆனால் நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்மளுடைய பலவிதமான ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நாடிகளை பாதிச்சு, நாடிகள் அறகுறையா அடைச்சிருக்கும், சில நேரம் டேமேஜே ஆயிருக்கும். அப்போ பிராணசக்தி அதுல ஒழுங்கா போகாது. அங்கதான் நமக்கு பிரச்சனை வருது, நோயோ அல்லது மனசுல குழப்பமோ மனசுல ஒரு வேறுபாடோ வருது. அப்ப அதை சரி பண்ணணும்னா பிராணசக்தியை உடலெங்கும் செலுத்தணும். அந்த பிராணசக்தியை உடலெங்கும் சீராக செலுத்துவதற்கு தான் இந்த முத்திரை. இந்த முத்திரைக்கு அதனால அந்த கரணங்களை நம்ம வந்து பியூரிஃபை பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் ஃபிங்கர்ஸ் வந்து பிராணசக்தியை ஈர்க்கிறதுக்குரிய சர்க்கியூட்டை ஏற்படும். அப்போ கொடுக்கிற விரல் வந்து எப்பவுமே மத்தி விரல் தான், 2 கைக்குமே கொடுக்கிற விரல். வாங்குறது தான் எல்லா ஃபிங்கரும் வாங்கும். ரிசீவிங், அதாவது மனசுக்கா, புத்திக்கா, சித்தத்துக்கா, அகங்காரத்துக்கா, ஆன்மாவுக்கான்னு பாக்குறது, அல்லது அன்னமய கோஷமா, பிராணமய கோஷமா, விஞ்ஞானமய கோஷமா, மனோமய கோஷமா, ஆனந்தமய கோஷமா அப்படிங்கிறதுக்கு. சோ கோஷங்களை சரி பண்ணும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரிசீவிங் ஹேண்ட், அதே மாதிரி அந்த கரணங்களை சரி பண்றது, ரெகுலேட் பண்றதுக்கு ரைட் ஹேண்ட் சைடு ஃபிங்கர்ஸ் ரிசீவிங். ரைட் ஹேண்ட் ரிசீவ் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டோட மிடில் ஃபிங்கர் தான் அந்த சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ண கொடுக்கும், சர்க்கியூட் க்ளோசிங். ஸோ அது மூலம் உங்களுக்கு வந்து சக்தி நேரடியா பிராண சக்தி அல்லது உயிர் சக்தி உடல் எல்லாம் சீராக பரவும். போய் அதாவது வேற ஒன்றும் இல்லைங்க, ஒன்று பைப் லைன்ல அடைச்சிட்டு இருந்ததுன்னா போசிபிளா ஒரு மோட்டர் பம்ப் வச்சு தண்ணியை பீச்சு அடிச்சோன்னா கிளியர் ஆகும்ல, அதுதான்.
சாதாரணமா நடந்துகிட்டு தான் இருக்கும். தடைப்பட்டு இருக்கும்போது உள்ளால போக முடியாம அப்படியே அது வந்து பிராணசக்தியோட்ட அந்த ஆர்கனுக்கு போகாம, அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு போகாம, அந்த ஹார்மோன் சுரக்காம ஏதாவது நடக்கும். இப்ப மனசு வந்து தப்பா, அதாவது ஒரு கெட்ட எண்ணமா நினைச்சீங்கன்னா அதனால சுரக்கக்கூடிய ஹார்மோன் வந்து நெகட்டிவ் எஃபெக்டா உள்ளால கொடுக்கும். இப்போ பாலுல வந்து நீங்க வந்து எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சா என்ன ஆகும்? திரிஞ்சு போகும். அதே போலதான் ரெகுலரா ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே சுரந்துகிட்டு இருக்குது உடம்புல. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். மனசு மாறின உடனே அது என்ன ஆயிடும்? பாய்சன் ஆயிரும் அந்த ஹார்மோன்ஸ். அப்போ அதை போய் பாதிப்பை உண்டாக்கிறது. சோ இந்த பாதிப்பை குறைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து அந்த கரணங்களையும் சுத்திகரிக்கிறோம், கோஷங்களையும் சுத்திகரிக்கிறோம். இது எல்லாம் பண்ணா உடல் எல்லாமே சுத்திகரிக்கப்படும். அதுதான் நம்மளுடைய ஃபண்டமெண்டல் கான்செப்ட். அப்புறம் ஆத்மான்னு சொல்றோம். ஆத்மான்னா ஜீவன் அல்லது ஆத்மா. அது ஒவ்வொரு லெவல்ல சொல்லலாம். இப்போதைக்கு ஜீவன் நீங்க நினைச்சுக்கலாம். இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஆகாச எலிமெண்ட். இதோட பொசிஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள்லாம். அதாவது உச்சிக்கு கீழே, உண்ணாக்கு மேலே, உண்ணாக்கு மேலே உச்சிக்கு கீழே, அததான் அதோட பொசிஷன். திருமந்திரம் 1780 பார்க்கலாம். அதே மாதிரி சைஸ் ஆஃப் ஜீவன், ஒரு ஜீவனோட சைஸ சொல்லியிருக்காரு 2011 பாடல். 1 lakh பார்ட் ஆஃப் த கவுஸ் ஹேர். ஒரு பசுவோட ரோமம் அதை எடுத்தீங்கன்னா அதை 1 லட்சம் பங்கா பிரிச்சு அந்த 1 லட்சம் பங்குல ஒண்ணுதான் ஜீவனோட சைஸ். அதே மாதிரி ஷேப் ஆஃப் த திங் இஸ் லிங்கம். சோ இதெல்லாம் வந்து சித்தர்கள் அனுபவபூர்வமா உணர்ந்து சொல்லப்பட்டது இதெல்லாம். சோ ஆத்மா இஸ் இன்டிவிசிபிள், கான்சியஸ், செல்ஃப், சோல் எல்லாமே சொல்லுவோம் இதெல்லாம். அதே மாதிரி நாலேஜ், ஞானம்ங்கிறது என்ன? ரியலைசேஷன் ஆஃப் ஆல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் இல்லூஷன். போன கிளாஸ்ல படிச்சோம் இல்லையா, மாயையால தான் இந்த பிரபஞ்சமும் இதுவும் சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் ஞானம்ங்கிறது. அதால வந்ததா, அது உண்மை கிடையாதுன்னு உணர்றதுதான். இப்போ இந்த பியூரிட்டி ஆஃப் அந்த கர்ணாஸ் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த சோல். அந்த கரணங்கள், ஏன்னா மனமே வந்து ஆன்மாவோட கீழ்நிலை தான், ஆன்மாவோட அடுத்த நிலை தான் மனம். அப்போ அதை பியூரிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதோட இம்பியூரிட்டி எல்லாம் போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து இது கிளியர் ஆயிடும். அப்போதான் ஆன்மா வெளிப்படும், விழிப்புணர்வு ஏற்படும். அதற்கான முயற்சி தான் இந்த முத்திரைகள். So I think with this we can finish this class. இப்போ இந்த கிளாஸ்ல மொத்தமா பாத்தீங்கன்னா நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இது சந்திர லூனார் கேலண்டரோட ஃபாலோ பண்ணி செய்யணும். வளர்பிறை தேய்பிரையோட வளர்பிறை டைம்ல வலது கையில உள்ள ஒவ்வொரு ஃபிங்கரும் அந்த எந்த இதை நம்ம சுத்தப்படுத்தோம், மனசை சுத்தப்படுத்த நினைச்சா மனசுக்கான அந்த ஃபிங்கரை எடுத்துக்கணும். சித்தமா, அதாவது புத்தியா, எதை சரிப்படுத்த நினைக்கமோ அந்த அழுக்க நீக்கிறதுக்காக அந்தந்த விரலை செலக்ட் பண்ணுவோம். சோ வளர்பிறை டைம்ல வலது கை வந்து சக்திய ரிசீவ் பண்ணணும், இடது கையில உள்ள மத்தி விரல் கொடுக்கணும். அப்போ அந்த கரணங்களை சரிப்படுத்துறதுக்கு வலது சுவாசத்தை கணக்கு பண்ணி வளர்பிறை டைம்ல வலது கையில் உள்ள விரல்கள் ரிசீவ் பண்ற மாதிரி பண்ணணும். சோ வளர்பிறை, வலது கை, வலது சுவாசம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து அந்த கரங்களை சரிப்படுத்துறது. இடது கை, இடது சுவாசம், தேய்பிறை, இதுதான் மந்திரம், ஞாபகம் வச்சுக்கோங்க. வலது கை, வலது சுவாசம், வளர்பிறை, எழுதிக்கோங்க. வலது கை, வலது சுவாசம், வளர்பிறை. இடது கை, இடது சுவாசம், தேய்பிறை. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த ஃபிங்கர் இதுதான் குறிக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா முத்திரைகளை செய்ய தொடங்கிடலாம். சோ இதோட நான் வந்து இந்த வகுப்பை நிறைவு பண்றேன்.